ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பண்ணுங்க. இந்த சாமிக்கு கருவாட்டு குழம்பு கண்டிப்பா இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு சாமிக்கு வைப்பீங்கன்னு சொல்லி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னா உகாதிங்க. உகாதி ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? எங்க ஊர் பக்கம் உகாதினாலே வந்து பாத்தீங்கன்னா கறி எடுக்கிறது வளர்க்குங்க. அப்படி இல்லைன்னா மட்டும் கறி எடுக்க போறது இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைங்க, உகாதிக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போகிக்கோ எதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கிட்ட வந்து கூழ் ஊற்றுவோம் மாரியம்மனுக்கு. அதே போல் இன்றைக்கும் கூழ் ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாம் பேசி ரெடி பண்ணியிருக்காங்க. கறி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சமைச்சாச்சுங்க. நான் வந்து கீழே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் அம்மாவே சமைச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு இப்போ சாமிக்கு வந்து எச்சப்படாமல் சமைக்கணுங்க. என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சமைக்க போகிறோன்றத பார்க்கலாங்க. சாதங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சு வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து தோசைங்க, பாதி பாருங்க, பாதி சாப்பிட்டு பாதி தோசை இருக்குது, இன்னும் கொஞ்சம் தோசை இருக்குது. அடுத்ததாக வந்து இதில் வந்து சொரக்காய் குழம்பு இருக்குங்க, நேற்று வச்சுட்டு. அடுத்ததாக இந்த பர்த்தனில் புது பர்த்தனில் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சுருக்காங்க. காலி ஆயிடுச்சு. நல்லி எலும்போட சூப்பரான ஆட்டுக்கறி குழம்பு இருக்கு. இதே முடி வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரத்த பொரியலுங்க, சூப்பரா இருக்குங்க இந்த ரத்த பொரியல். அது செஞ்சு வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி குழம்புங்க. அப்பா கறி சாப்பிட மாட்டாங்கன்றது தெரியும், அதனால போட்டி வாங்கி வந்து குழம்பு செஞ்சு வச்சாச்சுங்க. இதுல வந்து அரிசி ஊற வச்சிருக்காங்க. சாமிக்கு வந்து எச்சப்படாத சமைக்கணும்ல, அதனால அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இந்த பக்கம் புளி ஊற வச்சிருக்கேன். இது வந்து கூழ் செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா கம்பு வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஊற வச்சு புளிக்க வச்சு வச்சிருக்கேன். கூழ் செய்யணுங்க. அடுத்ததா கருவேப்பிலை கொத்தமல்லி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்காங்க கூழ் செய்யறதுக்காக. பாத்தீங்களா, நல்லா படிச்சுருந்தா இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சு வச்சிருக்காங்க அம்மா வந்து. இப்போ சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதம், அடுத்ததா பாத்தீங்கன்னா சாதம்னாலே கூழ்னாலே கருவாட்டு குழம்பு தானே ஸ்பெஷல். கருவாட்டு குழம்பு செய்யணுங்க, அதுவும் ஸ்பெஷலா செய்ய போறோம். என்னென்னா கத்திரிக்காய் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு பச்சை மொச்சை உரிச்சு வச்சிருக்காங்க, அதை போட்டு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போறேன். கருவாடு வாங்கி வச்சிருக்கோம் ஈஸியா பாருங்க. இந்த ஒரு பாக்கெட் கருவாடு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பாக்கெட் கருவாடு பாத்தீங்கன்னா 100 ரூபாங்க. ரொம்ப அநியாயம் விலையா இருக்கு. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா டப்பா நல்லா பெரிய டப்பால கருவாடு வச்சிருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கருவாடு எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி வந்திருக்கேன். வந்து ஒரு பாக்கெட் 100 ரூபாங்க. இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலாம். கருவாடு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சோம்னா லீவ் விட்டாங்க, எல்லாம் டென்ஷன் பண்றாங்க, சவுண்ட் போட்டுனேன். இன்னைக்கு இருந்தாங்க சமைக்க போனா பேசினே இருந்தா வந்து டைம் வந்து போயிடுங்க. அதனால டக்கு டக்குன்னு சமைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய் பொரியல் செய்ய போறோங்க. பூசணிக்காய் பொரியல் வந்து சாமிக்கெல்லாம் வச்சு படிக்கலாங்க, ரொம்பவே நல்லது. மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் கட் பண்ணிட்டு பொரியல் செய்யலாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பூசணிக்காய் பொரியல் சொல்லிட்டு இருக்குங்க, அதை பார்த்து நீங்க வந்து செஞ்சு சாப்பிட சாமிக்கு வந்து படைக்கிறதா இருந்தாலும் சரிங்க. சிம்பிளா வேர்க்கடலை வந்து போட்டு பொரியல் செஞ்சுக்கலாங்க. அப்படியே வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்குங்க, அதனால சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன், ஊறிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததா தக்காளி பழமா நல்லா வந்து ஒரு 4 to 5 தக்காளி வந்து மொச்சக்கொட்டை இருக்குங்க. தண்ணி வந்து உள்ள வச்சுட்டுங்க சாதத்துக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சரிசி சாதம் தாங்க வைக்கணும் சாமி படைக்கிறது, அதனால பச்சரிசி சாதத்துக்கு உழவு வச்சுட்டேன். கூழ் செய்யறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உழவு வச்சுட்டு வந்துருக்காங்க. உழவு வச்சதுக்கு அப்புறமா நம்ம கூழும் சாதமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா தாங்க செய்யணும், கடகடன்னு வந்து சமைச்சிக்கலாம். கொஞ்சமா தாங்க பூசணிக்காய் போட்டி செய்யறேன், ஏன்னா கறி வந்து பாத்தீங்கன்னா கறி குழம்பெல்லாம் இருக்கிறதுனால யாரும் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சமா செஞ்சா போதும் அப்படின்றதுனால செய்யறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். கூழ் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சுட்டாங்க, சூப்பராக இருக்கு பாருங்க கம்பங்கூழ். இது வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கட்டியாக வந்து வந்துருங்க. அடுத்ததாக வந்து பூசணிக்காய் பொரியல் பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க, செஞ்சுட்டேன். காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சுங்க.
அடுத்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையே பொடிச்சிட்டு கொஞ்சம் கொருன்னு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இதே போல் வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பரான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடிங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த கடாயை வாஷ் பண்ணிவிட்டு கருவாட்டு குழம்பு எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாங்க. கருவாட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழம், மொச்சக்கொட்டை, அடுத்தது கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குங்க. அடுத்ததாக கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அப்படியே வந்து பாருங்கள், இது வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை மாற்றிட்டு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கூழ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இந்த குடத்தை நம்ம பளிச்சுன்னு வந்து தேய்க்கணுங்க. தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூழ் ஊற்றி வச்சிடலாம். இப்போ வாங்க, அடுத்ததான் நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெடிங்க. புளி ரெடி, எல்லாம் தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே நம்ம இப்போ வதக்கிட்டோம்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு நல்லா ஒரு அகலமான ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அது கூழ்கெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். கருவாட்டு குழம்புனா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்குங்க. அதனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகுங்க. சூடானதுக்கு அப்புறமா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இதுலயே வந்து வெந்தயம் இருக்குங்க. அதனால நான் வெந்தயம் தனியா சேர்த்துக்கல. நீங்க வெந்தயம் போடலைன்னா கடுகு கலந்துட்டீங்கன்னா தனியா வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பாருங்க, பாதி அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம், பாதி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம குழம்பு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம். நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் நல்லா வதங்கிட்டோம். அடுத்ததா வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து நல்லா ஒரு பெரிய பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க. கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு புளி கொஞ்சம் கம்மியா சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வெங்காயம் வந்து நல்லா வதங்குங்க. கலர்ல வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். கூழ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். குண்டாலும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கப்பு குடிக்கணும்னு சொன்னதுனால சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஊற்றி வச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கும் கூழுக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கோல்டன் கலர்ல வதங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளி போட்டுட்டு இது வந்து நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வந்து வதங்கணும். தக்காளி நல்லா பெருசா போட்டுட்டு சாஃப்டா வதங்குமான்னு பார்க்காதீங்க. இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு இது போல மசிச்சோம் அப்படின்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து தொக்கு மாதிரி வந்து வதங்கிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன போட போறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் கொட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா போட போறோம் அப்படின்றத பார்க்கலாம். கத்திரிக்காயும் மொச்சக்கொட்டையும் சூப்பராக வந்து வதங்கியாச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிற கருவாடையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவாடை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து
சீக்கிரத்திலே வந்து இருக்கும். அதனால ரொம்ப எல்லாம் ஊற வைக்க கூடாதுங்க. இந்த கருவாடை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் வந்து டேஸ்டா இருக்கும். இது நல்லா வதங்கின்னு சொல்லிட்டோமா காரத்தேவையான காரத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இது கொஞ்ச நேரம் வந்து கத்திரிக்காவும் மொச்சக்கொட்டையும் கருவாடும் போட்டு சூப்பரா வந்து வதங்கணுங்க. யாருன்னா நீங்க இது போல கருவாட்டு குழம்பு செய்வீங்க உகாதிக்கு, அது ஸ்பெஷலா உகாதிக்கு செஞ்சு சாமி படுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டா இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு. பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா நல்லா எச்சி ஊட்டுங்க. சாமிக்கு படைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எச்சி எதுவும் படாம சாமிக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முருங்காவும் போட்டு செய்யலாங்க. முருங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்யலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து இது மட்டும் செய்யறேங்க. ஏன்னா கறி குழம்பு எல்லாம் நிறைய இருக்கிறதுனால குழம்பு வந்து நிறைய வந்துடும். அதனால கொஞ்சம் குழம்பு போதும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மட்டும் நான் போட்டு வந்து செய்யறேங்க. கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாதி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். இப்போ காரத்துக்கு காரத்துலாம் காரத்துக்கு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரமும் வந்து கரெக்டா இருக்குங்க. ஏன்னா சாப்பிடுவாங்க. அதனால நம்ம காரம் வந்து கம்மியா சேர்த்து செய்யறாங்க நல்லா இருக்கும். அப்புறமா உசுன்னு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ காரத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க குழம்பு மாதிரி செய்யறதா இருந்தா தேங்காய் கொஞ்சம் அரைச்சு கூட ஊற்றி குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்ய போறாங்க. அதனால நான் தேங்காய் எல்லாம் எதுவும் ஊத்துல புளி வந்து கரைச்சி விடுறேன். இந்த புளியை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து நல்லா நம்ம பண்ணிக்கலாம். ரெக்கடாவதோட நம்ம அவ்வளவுதான். தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா எடுத்தோம்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுருள வந்து வதக்கி எடுத்தோம்னா குழம்பு ரெடிங்க. இது வந்து கொஞ்சம் நான் கிரேவி மாதிரி தான் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து செஞ்சுட்டேன். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து அப்படியே வந்து மேலாப்பில் தூவிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து யாராலுமே அடிச்சுக்க முடியாதுங்க. சிக்கன் ஆகும் மட்டன் ஆகும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டோம். சமையல்லாம் சமைச்சிட்டாங்க. காலையில் பார்த்துப்பீங்க நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சாமிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சிருக்கேன். என்னென்ன சமைச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதங்க. கவு சாத்தி விடுங்க. பச்சரிசி சாதம் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து தகன்னு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் இன்னும் ஆகலைங்க. இன்னும் 1 மணி நேரம் போல் டைம் இருக்குது. அதோட நான் போய் தலையெல்லாம் வாரி பூவெல்லாம் வச்சுருந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ குடத்துக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். அதெல்லாம் பூ வேப்பிலெல்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி இதெல்லாங்க உகாதிக்கு ஸ்பெஷலாக நாங்கள் இது தாங்க சமைப்போம். உங்களோட வீட்டில் நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பூ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சுங்க. மஞ்சள் வச்சு வேப்பந்தலையெல்லாம் வச்சு சூப்பராக கட்டிட்டாங்க. வேப்பந்தலைக்கு பஞ்சமாக இருக்குங்க. அங்கே வந்து அதவே வந்து கட்டிட்டேன். அடுத்ததா வந்து சாதம், பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறமா கருவாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. வாங்க கோயிலுக்கு போய்
ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நிறைய கூட்டம் இருந்ததுனால சரியா வீடியோ எடுக்க முடியலங்க. எடுத்த வரைக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உகாதி தாங்க போச்சு. இதுக்கப்புறமா இன்னும் வேலை இல்லைங்க. பிரியாணி செய்ய போகிறோம், மட்டன் பிரியாணி. அவ்வளோதான். அது செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் வீடியோஸ் பிடிக்கும்னாலும் சொல்லுங்கள். இதே போல் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.